இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்து வழங்கியுள்ள அன்பு கொடைதான் அவரது திருவுடலும் திரு இரத்தமும். வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி தம் உடலையும் தம் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து தமது அன்பை எண்பித்து காட்டுகிறார். உறவுகளின் உச்சக்கட்ட இறுதிக்கட்ட வெளிப்பாடே இயேசு தனது உடலையும் தனது இரத்தத்தையும் நமக்கும் கொடுத்து என்பதை மனதில் பதித்து நாமும் வாழ்வின் உணவை ஒன்றிப்பின் உணவை உண்டு கிறிஸ்துவின் வாழ்வோடு ஒன்றித்திருக்க அருள் கேட்போம். நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, உறவின் அடிப்படையில் நம் அனைவரையும் இணைக்கின்றது. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில்தான் பங்கு பெறுகின்றோம். இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை இயேசுவோடு ஒன்றிணைத்து அவராக மாற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நற்கருணையில் தன்னையே அர்ப்பணித்து என்றும் நம்மோடு சக்தியின் உருவமாய் அன்பின் சின்னமாய் வாழ்ந்து வரும் அன்பர் இயேசுவின் அன்பு, தியாகம், இரக்கம் நம்மில் ஒவ்வொருவரிலும் பிரதிபலிக்க அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக்க இயேசு தரும் அருள் மருந்துதான் நற்கருணை என்பதை உணர்ந்து அவரின் வழியில் பயணிக்க அருள் வேண்டி இணைவோம் அன்பின் பலியில். திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை
நம்மை போல் மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீதாக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 1 பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்றுரைத்தார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடனும் மக்கள் தம்மை உவந்தளிப்ப வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர்
ஆணையிட்டு சொன்னார், அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 11-17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய துவங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார்.
அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய தாய் திரு அவை இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்தத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இயேசுனுடைய இந்த உடலையும் இரத்தத்தையும் உண்பதற்கும் பருகுவதற்கும் பல நாட்களினுடைய தயாரிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. சிறு வயதிலிருந்து நாம் அதை உண்பதற்காகவும் அவருடைய இரத்தத்தை ருசிப்பதற்காகவும் பல நாட்கள் ஏங்கி இருந்திருப்போம். அந்த நாள் வரவே அதற்கான தயாரிப்பு, அதற்கான வகுப்புகள், எத்தனை அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் இருந்தன. அதற்கு பிறகு இயேசுனுடைய அந்த உடலையும் இரத்தத்தையும் வாங்கிய பிறகு நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது? நாட்கள் போக போக அது ஒரு பழக்கமான ஒரு செயலாக மாறிவிடுகிறது. ஏதோ நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம், அந்த திருப்பலியை பங்கு கொள்ளுகிறோம், பங்கு கொண்டு பிறகு கடமைக்காக அதை வாங்கி உண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. நம்மால் ஏன் இந்த இயேசுவினுடைய அந்த உடலையும் இரத்தத்தினுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் உணர முடியவில்லை என்பதை இன்றைய நாள் நமக்கு ஒரு கேள்வியாக எடுத்து கூறுகிறது, நம்மை யோசிக்க வைக்கிறது. துவக்க கால திருச்சபையை பார்க்கும் பொழுது பல கடினங்களையும் பல பிரச்சனைகளையும் பல சவால்களையும் இந்த தொடக்க கால திருச்சபை மக்கள் பார்க்கிறார்கள். அவ்வளவு எளிதான ஒரு சடங்காக இது பார்க்க முடியவில்லை. இயேசு வாழ்ந்த பொழுது நாம் இன்றைய 2ஆம் வாசகத்தில் படித்தது போல அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களுக்கு அளித்த பிறகும் இரத்தத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிறரோடு சீடர்களோடு பகிர்ந்து கொண்டு பின்பு அவர் சொல்லுகிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள் என்பதை தான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இவர்களும் ஒன்றாக இணைந்து அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் 2ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிறது இந்த பழக்கம். ஏனென்றால் ரோமையர்கள் இவர்களுடைய பழக்க வழக்கத்தை கண்டிக்கிறார்கள். இது வேறு விதமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவர்கள் ஒரு காட்டு மிராண்டிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த பழக்கம் இருக்கிறது, இவர்கள் செய்கின்ற இந்த முறை இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிறது. ஏனென்றால் இவர்கள் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ணுகிறார்கள். இது உடல், இது இரத்தம். மனித உடலுடைய உடலையும் இரத்தத்தையும் இவர்கள் உண்ணுகிறார்கள், இவர்கள் குடிக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் மீது சாட்டுகிறார்கள். ஏனென்றால் ரோமையர்களுக்கு கடவுள் என்பவர், அவர்கள் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதிலும் முக்கியமாக அவருடைய அரசன்தான் தெய்வம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த திருவுடல் திரு இரத்தம், அவர் ஆண்டவருடைய அந்த உடலும் இரத்தத்தையும் நாங்கள் உண்ணுகிறோம் குடிக்கிறோம் என்பது இவர்களுக்கு வெறுப்பை உருவாக்குகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பழியை சுமத்துகிறார்கள். அப்பொழுதுதான் திருச்சபையினுடைய தலைவர்கள் இணைந்து அதற்கான பதிலை சொல்லுகிறார்கள். அது நமக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும், நம் ஆழமான சிந்தனைக்கும் இது இட்டுச் செல்லுகிறது. அப்ப நாம் உண்பது இயேசுவினுடைய அந்த உடலும் இரத்தமும் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போ உண்மையிலேயே அவருடைய சதையை நாம் உண்ணுகிறோமா, அந்த இரத்தத்தை குடிக்கிறோமா என்று கேட்கும் பொழுது மக்களுடைய கண்களுக்கு, நம்முடைய இந்த புற கண்களுக்கு அது உடலாகவும் இரத்தமாகவும் இல்லை, அது ஒரு அப்பமும் ரசமுமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசம் அது உடலும் இரத்தமாக மாறுகிறது என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய முதிர்ச்சியை கொடுக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முதல். இரண்டாவது, இதுதான் மிக மிக முக்கியம். நாம் உண்ணுகின்ற இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் இரத்தமும் நம் உடல் வளர்ச்சிக்கான உணவு இல்லை. இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கிறோம், மக்கள் பசியாக இருக்கிறார்கள். இயேசு அவர்களுடைய
பசியை ஆற்றுவதற்காக இந்த அப்பங்களையும் மீன்களையும் அவர் பழுகச் செய்கிறார். அவர்கள் உண்ணுகிறார்கள், அந்த பசி போகிறது. அந்த பசியினுடைய உணவா நாம் ஒவ்வொரு நாளும் உண்ணுகிறோம் என்றால் அதுதான் இல்லை. இது உடலுக்கான பசிக்கான உணவு இல்லை, மாறாக இது ஆன்ம பசிக்கான உணவு. அந்த ஆன்மாவை வளர்த்தெடுக்கும் உணவு. அந்த ஆன்மா சரி செய்தால் உடல் சரியாக இருக்கும், நம் வாழ்வு சரியாக இருக்கும். இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது? ஏதோ திருப்பலிக்கு வந்தோம், இந்த திருப்பலியில் இயேசுவினுடைய அந்த உடலையும் இரத்தத்தையும் என்று நினைத்து கொண்டு நாம் உண்ணுகிறோம். ஆனால் அது நம்முடைய ஆன்மாவுடைய மாற்றத்திற்கு இட்டு செல்லவில்லை என்பதுதான் நமக்கு ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தியாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அருட்தந்தையோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த அருட்தந்தை சொன்னார், திருப்பலியை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருப்பலியின் பொழுது மக்கள் பலர் வெளியே அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள். பின்பு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வந்து இயேசுனுடைய உடல் இரத்தம் என்ற ஒரு எண்ணத்தோடு வாங்குகிறார்கள். ஆனால் அது ஆன்மாவுடைய உணவாக இருக்கிறதா? அப்படி என்றால் ஆன்மா தாகம் கொள்ள வேண்டும். இயேசு என்னோடு எப்பொழுது வரப்போகிறார்? அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் எப்பொழுது உண்ணப் போகிறோம்? அது என்னுடைய வாழ்வை மாற்றுவதாக இருக்கிற அந்த தாகம் நமக்கு இருக்கிறதா? அதுதான் நாம் எண்ண வேண்டும். அந்த ஆன்மாவுடைய மாற்றம் ஏனென்றால் பல நேரங்களில் நாம் நினைப்போம், நம்முடைய வாழ்வு ஏன் சரியாக போகவில்லை? ஏனென்றால் பல குழப்பங்கள், நம்முடைய எண்ண சிதறல்கள், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு இந்த ஆண்டவருடைய அந்த உடலும் இரத்தமும் தேவைப்படுகிறது. அது ஆன்மாவினுடைய உடலாக இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால் உணர முடிகிறதா? பல நேரங்களில் நாம் சொல்வது உண்டு, நாம் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் we are unique, நாம் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் திருச்சபை நமக்கு ஒரு 3 படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்கிறது. என்ன 3 படிப்பினைகள்? நாம் ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தோம் என்றால் இந்த 3 படிப்பினையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை என்று பார்க்கும் பொழுது அதுதான் நாம் இயேசுவை எப்படி இயேசுவாக மாறுவதற்குனே படிப்பினை. ஒவ்வொரு படியாக சொல்லப்படுகிறது. அதில் முதல் படி இயேசுவை பின்பற்றுவது, டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை எப்படியெல்லாம் பின்பற்றலாம்? இயேசுவை நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவோடு இயேசு எப்படியெல்லாம் செய்தாரோ அதை பார்த்து அதை புரிந்து கொண்டு நமக்கு தேவை என்றால் செய்யலாம். இது யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றலாம்? யார் வேண்டுமானாலும் இயேசுவை பின்பற்றலாம். ஒரு இந்து பின்பற்றலாமா? ஆம், பின்பற்றலாம். ஒரு முஸ்லிம் பின்பற்றலாம். எல்லா மதத்தினரும் யார் இயேசுவை பிடிக்கிறார்களோ எல்லாம் பின்பற்றலாம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் நம்முடைய காந்தியடிகளை சொல்வார்கள். காந்தியடிகள் விவிலியத்தை அனைத்தையும் படித்துவிட்டு சொல்கிறார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்துவர்களை அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய வாழ்வு அவருடைய வாழ்வை மாற்றியது. அவர் பின்பற்றிய அந்த அகிம்சா மலைப்பொழிவை படித்த பிறகு அந்த அகிம்சை உணர்வை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த அகிம்சையிலிருந்து இந்திய நாட்டிற்கு அவர் விடுதலை வாங்கி கொடுத்தார் என்று அவருடைய சொந்த புத்தகத்திலேயே அந்த பயோகிராஃபி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இயேசு எவ்வாறு ஒரு மற்ற மதத்தினர் கூட அவர் உந்துகிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இயேசுவை யார் வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம். இது ஒன்று. 2வது படிநிலை த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அப்படி என்றால் இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே நாமும் வாழ்வது. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, இயேசு எவ்வாறு தனது வாழ்வை அமைத்துக் கொண்டாரோ, இயேசு எவ்வாறு எல்லாரையும் அன்பு செய்தாரோ, இயேசு எவ்வாறு பிறரை இரக்கத்தோடு கண்டாரோ, அதே போல் நாமும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மக்கள் வாழ்வது. இதுவும் யார் வேண்டுமெனாலும், ஒரு சீக்கியர் இயேசுவை போல வாழலாம், ஒரு இந்து இயேசுவை போல வாழலாம். எனக்கு தெரிந்த ஒரு இந்து நண்பர் இயேசுவை பற்றி மிக அற்புதமாக சொல்லுவார். அவரை போல வாழ வேண்டும். எவ்வாறு சிலுவையில் அறைகின்ற பொழுது எந்த தவறும் செய்யாத பொழுது நன்மையே செய்த ஒருவர் சிலுவையில் அறைகின்ற பொழுது மக்களை பார்த்து, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் சொல்லியிருக்கிறாரே, இதைவிட ஒரு பெரிய மகான் நம் உலகத்தில் இருக்க முடியுமா என்று இயேசுவை பாராட்டுவராக இருக்கிறார். அவரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசு போல வாழ வேண்டும் என்று இயேசுவை அப்படியே தன் வாழ்வில் அவர் அமைத்துக் கொள்கிறார். இது 2வது படிநிலை. நாம் இந்த படிநிலைகள்லாம் இருக்கிறோமா முதலில் நாம் சோதிக்க வேண்டும். ஆனால் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு பேரு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் 3வது படிநிலை.
அது என்ன என்றால் இந்த 3வது படிநிலைதான் டு ரிசம்பிள் கிரைஸ்ட். இயேசுவாக மாறுவது. யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு பேர். ஒரு இந்து ஆக முடியுமா? முடியாது. ஒரு முஸ்லிம் முடியாது. மற்ற மத மக்கள் முடியாது. ஏனென்றால் நாம் மட்டுமே இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகக்கூடிய அந்த ஆற்றலையும் பேரையும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆன்மா வளர்ச்சி பெறுவதற்கு இது உந்து சக்தியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், என் உடலை உண்கிறவர், என் இரத்தத்தை குடிக்கிறவர் இறப்பினும் வாழ்வார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் தான் அனைத்து புனிதர்களும் புனிதைகளும், எல்லா அப்போஸ்தலர்களும், இயேசுவாக வாழ்ந்த மக்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்ததினால் அந்த ஆற்றலை பெறுகிறார்கள். ஆன்மா திடமாய் இருந்தது. நம்முடைய உடல் அது வலுவற்றதாக இருக்கிறது. ஆனால் ஆன்மாவை நாம் வலுப்படுத்தும் பொழுது உடலும் ஆற்றல் பெறுகிறது. இதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம், பல நேரங்களில் இதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது? மிக அழகாக சொல்வார்கள், வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஈட் யூ பிகம். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய், நீ என்ன உண்ணுகிறாயோ அதுவாக உன் உடல் மாறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, உலகத்தில் இருவர் இருந்தால் அதில் ஒருவர் உடல் பருமனால் பாதிக்கப்படுகிறார்கள், ஒபிசிட்டியினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன நினைக்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ, எதையெல்லாம் சாப்பிட நினைக்கிறோமோ அதையெல்லாம் சாப்பிட்டு நம்முடைய வாழ்வு தாறுமாறாக சென்று கொண்டு இருக்கிறது. எதை நாம் உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எது நமக்கு வாழ்வு கொடுக்க போகிறது என்கின்ற எண்ணம் இல்லாத ஒரு தன்மையை இப்பொழுது பார்க்க முடிகிறது. இந்த திருப்பலி ஒரு வாரத்திற்கு நமக்கு கிடைக்கிற நேரம் 168 மணி நேரம். 168 மணி நேரம். அதில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்கி வைக்க நாம் சிரமப்படுகிறோம். ஆனால் நாம் செலவு செய்கிற நேரங்களோ அல்லது வீணாக பொழுதுபோக்குகிற நேரங்களோ அதிகமாக இருக்கிறது. 168 நேரத்தில் நாம் சரியாக பயன்படுத்துவது ஒரு 18-20 மணி நேரம் கூட இல்லை என்று ஒரு ஆய்வு நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியமாக இந்த 1 மணி நேரம் திருப்பலியை நம்மால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. அதில் பல பிரச்சனைகள், பிரசங்கம் நிறைய இருக்குது, இன்னும் இழுத்துட்டு போறாங்க, அப்படி இப்படி என்று நம்முடைய வாழ்வை சரியாக கொண்டு போகக்கூடிய அந்த வழியில் செல்லாமல் தாறுமாறாக செல்வதற்கு பல குற்றச்சாட்டுகளை நாம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியை நாம் இப்பொழுது கொடுப்பதில்லை. அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்காக என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அன்றுதான் எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங் போகிறது, அந்த டான்ஸ் போகிறது, கராத்தே கிளாஸ் போகிறது. ஒரு முறை நான் காலையில் 5 மணிக்கு திருப்பலிக்காக சென்று கொண்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 20 பெற்றோர்கள் தங்களுடைய வாகனத்தில் தனது பிள்ளைகள் கராத்தே கிளாஸுக்கும் மற்றும் அந்த சிலம்பம் கிளாஸுக்கு போகணும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். ஆனால் திருப்பலிக்கு அதே பெற்றோர்களை அழைத்தோம் என்றால் முடியாது. நினைத்து பாருங்கள், நாம் நம்முடைய ஆன்மா எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இன்றைய இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமா? இயேசுவாக வாழ யோசிக்கிறோமா? இயேசுவாகவே மாறுவதற்கான அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்கிறோமா என்று சிந்திப்போம். எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி நாம் திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து துவங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோ. உம் திரு உடலை திரு இரத்தமாக உணவாக பெற்றுக்கொள்ளும் இவர்கள் உமது ஆற்றலினால் நிரப்பப்பட்டு வாழவும், உமது நற்கருணையில் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படவும், நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த விருப்பங்களில் நாட்களை செலவிடுவதை தவிர்த்து நிலை வாழ்வை பற்றிய உண்மைகளை விரும்பி தேட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, நாங்கள் அனைவரும் உமது நற்கருணை பிரசன்னம் உண்மையாகவே எங்கள் பாவங்களையும் உடல் உள்ள நோய்களையும் மன நோய்களையும் துன்ப துயரங்களையும் போக்குகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கை கொண்டு வாழவும், உண்மையின் வழியில் நாளும் பயணித்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போரினாலும் வன்முறையினாலும் அமைதியிழந்து தவிக்கும் உலகிற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாட்டில் நடைபெறும் கலவரங்களும் சண்டைகளும் நீங்கி அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்கள் வாழ்ந்திடவும், நீர் விரும்பும் புத்துலகம் படைத்து உமது விருப்பத்தை நிறைவேற்றிடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நீரே வாழ்வு தரும் உணவு என்பதை உணர்ந்து நீர் தரும் நிலையான மீட்பை பெற்று உம் அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன்னிடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன்னிடம் வந்தோம்.
ஆசையில் பிசைந்தெடுத்து கோதுமை மாவுடன் என் மனதில் கொண்டுள்ள ஆசையில் பிசைந்தெடுத்து வேதனை தீனில் வேக வைத்து வேதனை தீனில் வேக வைத்து நல்வெண்ணிற அப்பமாய் கொண்டு வந்தோம் காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம் காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மன மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திருத்தும் என்னை காத்து முடியல வாழ்வழிப்பதாக. ஆமென்.
வருந்தி திருந்த மாட்டாயா? நீர் என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடனே உண்டு உயர மாட்டாயா? எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வாள் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளில் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பில் என்றும் வளர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். மனிதன் அருளிழந்தார், அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டார். பாவமதால் மனிதன் அருளிழந்தார், அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டார். பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார், பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார். பாரினில் அவள் புகழ் பாடிடுவோம். அன்னை
அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.